ஜெய்ஸ்வால் சீனினார், ஸ்டார்க் ஆடிலைடில் தாக்கினார் அப்படின்னு தம்ப்நெயிலுக்கு டைட்டிலே வைக்கலாம். ஆனால் ஸ்டார்க்கை ஸ்லட்ச் பண்ணா இல்லை ஸ்டார்க்கை ஒராசுனா ஆஸ்திரேலியாவை கொஞ்சம் அவங்க ஊரில் ஒரு அடி அடித்தா எப்படி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி மிச்சல் ஸ்டார்க்கும் பேட் கமின்ஸும் எல்லாரும் சேர்ந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பேசுவோம். 180க்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறாங்க. பிங்க் பாலோட மாயம்தான் காரணமாக ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா பவுல் பண்ணாங்களா, இந்தியன்ஸுகள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேசவும் போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஸ்பெஷலுக்கான இந்த ஷோவில் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 வேர்ல்ட் கவர்ஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 குட் பேட் அக்லியில் ஆடிலைடில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிங்க் பால் டெஸ்ட் மேட்சோட டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 2ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ரைட் அவுட்டாக இன்றைக்கி மேட்ச்சில் நம்ம போகும்பொழுது எதிர்பார்த்த சேஞ்சஸ் தான். அந்த பக்கத்தில் ஸ்காட் பாலன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஜோஷ் ஹாஸ்லூட்டுக்கு பதிலாக. இந்த பக்கத்தில் எதிர்பார்க்காத ஒரு சேஞ்சுன்னா வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச்சில் கொஞ்சம் சரியாக பண்ணலை. தென் பிங்க் பாலில் ஆல்ரெடி அஸ்வின் நல்லா இந்த ஆடிலைடில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்பொழுது ஸோ அஸ்வினை உள்ளே கொண்டு வந்தாங்க. 11ஸில் அந்த ஒரு மாற்றம் மட்டும் இல்லாமல் துருவ் ஜுரலுக்கு பதிலாக சுப்மன் கில், தேவ்தத் படிகளுக்கு பதிலாக ரோஹித் சர்மா, இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் அணியில் இருந்துச்சு. ஸோ 11ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸோ டாஸை வின் பண்ணாங்க. ஆடிலைடில் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு அழகு, வெற்றிக்கு அது ஒரு பக்கத்துலையும் கொண்டு போய் சேர்க்கும். 180க்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறாங்க. மேட்ச் சம்மரில் நான் என்னங்க சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்க் ஆரம்பிக்கிறாரு ஓவர் த விக்கெட்டில். ஜெய்ஸ்வாலுக்கு மொதல் பாலே அவுட்டு. ஆஷஸ் இதுக்கு முன்னாடி இங்கே நடக்கும்போது ஃபர்ஸ்ட் பால் ரோரி பர்ன்ஸ் காலி பண்ணார். அந்த மாதிரி அதாவது ஒரு சம்மர் ஆரம்பிக்கிறதுனாலோ இல்லை ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுனாலோ அதில் மொதல் பால் ஸ்டார்க்கு கிட்ட இருந்து ஒரு மாதிரி டெட்லியாக வரும், ஸ்லோவாக வராது. ஜெய்ஸ்வால் சொன்ன ஸ்லோலாம் அங்கே நீங்கள் ஸ்டார்க்கு கிட்ட பார்க்கவே முடியாது. ஸ்டார்க் ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் வந்து கெயிலும் கேஎல் ராகுலும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டாங்க. அதுவும் அனாமுத்தா உடைச்சதுக்கு அப்புறமா கோலியும் அவுட் ஆனார். கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் பண்ட் வந்தார், ரோஹித் சர்மா வந்தார், அஸ்வின் வந்தாங்க. இப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்கும் பொழுது நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும் கொஞ்சம் நெஞ்சு நிமித்தி டேய் ரெட்டி காருடா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஆனாரே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் சைடில் இருந்து பெருசாக ஒரு ஃபைட் கிடையாதுங்கிறத தாண்டி இந்தியன் டீம் சைடில் இருந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடவும் இல்லை. பட் அந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மெக்ஸ்வெயினியும் சரி, இன்னொரு பக்கம் வந்து மர்னஸ் லபுஷனும் சரி ஒரு மாதிரி இப்போதைக்கு கட்டையை போட்டு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்னு ஆடிலைடில் வந்துட்டா மிச்சல் ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் மர்னஸ் லபுஷேனு, நேத்தன் லைன் வருவார், டிராவிஸ் ஹெட், இன்னும் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. நேத்தன் லைன் அண்ட் டிராவிஸ் ஹெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. லபுஷன் இப்போ ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. கச்சேரி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கச்சேரி 200 கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 100 கூட முடியலாம். பார்ப்போம், அது நாளைக்கு காலைல பேசுவோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180க்கு ஒரு டீம் ஆல் அவுட் ஆகியிருக்கிறாங்க இந்தியன் டீம். இன்னொரு பக்கம் வந்து 86க்கு ஒரு விக்கெட் தான் இழந்திருக்காங்க. இப்போ 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் ஒருத்தர் 97 பால் பிடிச்சிட்டாரு, இன்னொருத்தர் 67 பால் பிடிச்சிட்டாரு. எப்படி ஹவு நீங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்கணும். ஏன்னா போன மேட்ச்சில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 150க்கு இந்தியா ஆல் அவுட் ஆகுறாங்க. இந்த பக்கத்தில் ஆப்போனன்ட் டீமை வந்து அந்த 150க்குள்ள சுருட்டி லீடு எடுக்கிறாங்க. அது ரெட் பால், இது பிங்க் பால். அதை விட இதில் கொஞ்சம் ஸ்விங்கு நல்லா இருக்கும். என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க இந்தியா, என்ன வித்தியாசம்? அப்போ ஆஸ்திரேலியா பெட்டராக பேட் பண்ணிட்டாங்களா? பெட்டராக பேட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. ஒரு பக்கம் மெக்ஸ்வெயினி, அதுக்கப்புறம் லபுஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்ணாததை இவங்க பண்ணலை. இந்தியன்ஸ் அதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கேஎல் ராகுல் எழுந்துருந்து கை தட்டி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ தம்ப்நெயில் ஒன்று வச்சுருந்துருப்பேன். கில்லுக்கும் அதை வச்சுருந்துருக்கலாம், பட் மற்றவங்களுக்கும் வச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் மற்றவங்க அப்படி ஆடல. என்ன நடந்துச்சு, வந்தோடனே ஜெய்ஸ்வாலுக்கு அந்த ஒரு மாதிரி ஃபுல்லாக ஓவர் விக்கெட்டில் ஒரு மாதிரி ஃபுல்லாக அவனு போட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரேராக நான் ஷிக்கர் தவானுக்கு பார்த்துருக்கிறேன். ரெட் பால் இது பொதுவாக பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராரி பர்ன்ஸுக்கு பவுல் பண்ணி இந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு மாதிரி உள்ளே கொண்டு போகிற பால் ஃபுல்லாக, அந்த ஃபுல்லாக போகிற பால் ஒரு ரன்னுக்கு மொதல் பாலே ரன்னுக்கு போனார் ஜெய்ஸ்வால். கண்டிப்பாக ஸ்டார்க்கு அந்த டைமே கேட்கலையா பால் ஸ்லோவாக வருது போகணும்னு சொன்னது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சான். அதுக்கப்புறம் எப்படி விடுவாரான்னா ஒரு ஒராசுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒராசுனாரு ஜெய்ஸ்வால் காலி LBW. ஸோ அந்த பால் ஃபர்ஸ்ட் பால் போயிருக்க வேணாம், டிஃபென்ஸுக்கு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. அதுக்கப்புறம் கில்லும் கேஎல் ராகுலும் சொன்ன மாதிரி சூப்பராக ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜெய்ஸ்வால் அவுட் ஆனால் அதே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் அடிச்சாரு, சூப்பராக இருந்தது. மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு பக்கம் கேஎல் ராகுல் சாஃப்ட் ஹேண்டில் ஆடிட்டு இருந்தாரு, பேட்டையும் விட்டார். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃபென்ஸ்னு போயிட்டு இருப்பாரு. ஆனால் திடீர்னு ஒரு பேட்டை வெளியில் விடுவார், திடீர்னு டிஃபென்ஸு. ஒரு மாதிரி டிசிப்ளினாக இருந்த அந்த இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் எங்கேயோ போகிற பாலை தொட்டார், ஸ்டார்க்கோட பாலை
ரெண்டாவது ஏற விழுந்துச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி பர்த் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேற இருந்தாரு. ஆனா அந்த பால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆயிட்டாரு. நான் சொல்லியிருந்தேன்ல மேல வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த தடவையும் அதே மாதிரி அப்படி அந்த பாலை விடலாமா அடிக்கலாமான்னு ஒரு மாதிரி ஆசோலேஷன்ல போய் கடைசியில பேட்ல வாங்கிட்டு அவுட் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, ஐயோ பிச்சில் ஏதோ இருக்கிற மாதிரி. பிச்சில் கிடையாது பாஸ். ஸோ விராட் கோலி அந்த பாலை ஆடலாமா விடலாமான்னு யோசனையில் இருந்தது தான் வந்து பெரிய தப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஆயா அவர் வந்து ஒரு 30 பாலுக்கு 40 மேலே பிடிச்சி நல்ல மிடில் ஆஃப் த பேட்டில் வந்து வாங்கிட்டு கம்ஃபர்டபுளாக ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அந்த கேர்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் உள்ளே வருது. ஏதோ இந்த இது எப்படி தெரியுமா அந்த பால் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. அவர் அப்போ தான் ஸ்ட்ரைக்குக்கு வந்து ஒரு மாதிரி பேடில் வாங்குற மாதிரி இருந்தது. உள்ளே வந்துச்சு பேட்டில் அது வரைக்கும் தடுத்தானவர் அந்த பாலை விட்டாரா. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு சூப்பராக செட்டப் பண்ணாங்க. கோலிக்கு சூப்பராக செட்டப் பண்ணாங்க. கோலிக்கு சூப்பராக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோலிக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குத்தி ஸ்டார்க் ஒன்று போட்டாருங்கிறது ஒரு பக்கம்னா, ரோஹித் சர்மாவுக்கு சூப்பரான செட்டப். ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டு திடீர்னு ஒரு பால் உள்ள ஒன்று போட்டாங்க, அவரும் காலி. இந்த இடத்துல ஸ்காட்டி பலன் பேட் கமின்ஸ் சூப்பராக செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் டேஞ்சரஸான ரிஷப் பண்ட்டுக்கு பேட் கமின்ஸ் வந்து ஒரு மாதிரி ஓவர் த விக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி லெங்க்த்லையும் கொஞ்சம் மேலேயும் போட்டு திரும்பி ஒரு பால் ஷார்ட்டாக குத்தி போட்டார். இவ்வளோ ஈஸியாக ரிஷப் பண்ணோட விக்கெட்டு ஆத்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அஸ்வின் அது மாதிரி தான் ஒரு மாதிரி அவரும் பேட்டில் பட்டுக்கிட்டு தான் இருந்துகிட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு தான் இருந்தார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு வழக்கமாக அஸ்வினுக்குலாம் அந்த குயிக்காக ஒரு மாதிரி ஃபுல்லாக மேலே இருக்கக்கூடிய பேட்டர்ஸுக்குள்ளே தடுமாறும் பொழுது ஸோ அஸ்வின் ஏமாத்திரம். ஸோ அஸ்வினுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒன்று போட்டார். ஸோ காலி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆன பால்கள் எல்லாரும் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பிளேயபிள் டெலிவரியோ டெட்லி டெலிவரியோ எல்லாம் கிடையாது. ஆடக்கூடிய ஒரு ஆர்டினரி டெலிவரிஸ் தான் செட்டப் பண்ணாங்க. ஓகே, பட் அந்த கவனம் சரி, நான் இந்த பக்கம் அப்படியே வரேன். என்ன இந்தியன்ஸுக்கு என்ன தப்பு பண்ணாங்கிறது இந்த பக்கம் ஆஸ்திரேலியன்ஸுக்கிட்ட இருந்து நான் வரேன். ஆக்சுவலி ஒரு சான்ஸ் வந்து மெக்ஸ்வேனிக்கு கிடைச்சிது. பட் ஆனால் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். லபுஷேனும் மெக்ஸ்வேனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா எவ்வளோ 4 6 அடித்தாலும் நான் கவுண்ட் பண்ணவே இல்லை. எவ்வளோ அளவுக்கு பாலை லீவ் பண்ணாங்க, எவ்வளோ அளவுக்கு பால் டிஃபென்ஸ் வச்சாங்க. டிஃபென்ஸுங்க இன்னைக்கு ஃபுல்லாக இந்தியன்ஸ் பேட் பண்ணி டிஃபென்ஸ்னு போயிட்டு 300 சாலிடாக நீங்கள் ஒரு 250 அடிச்சிருந்துருக்கலாம். 4 விக்கெட் மட்டும் போய் நீங்கள் இந்தியா ஆடினாங்க கம்ஃபர்டபுளாக இருந்துருப்பாங்க. ஆனால் டிஃபென்ஸும் வைக்க முடியாமல் பாலே லீவ் பண்ண முடியாமல் இந்தியன்ஸுகள் பண்ண தப்புனால தான் இன்னைக்கு 180 இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க. பிச்சு ஒரு மாதிரி அன்பிளேபிளாகவும் பிங்க் பாலும் ஒரு மாதிரி கோளாறு பிடிச்ச ஒரு பிங்க் பாலாகவும் இன்றைக்கெல்லாம் இல்லவும் இல்லை. ஸ்டார் ரெட் பால் எப்படி எடுத்து பிடிச்சி போடுவாரோ, ஒயிட் பால் எப்படி பிடிச்சி போடுவாரோ வழக்கமாக பண்ணுறது தான் அவர் பண்ணார். வழக்கமாக பண்ணுறது சிம்பிள்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை டோட்டலாக கவுத்துடுச்சு. பட் ஆனால் அந்த தடவை சொல்கிறாங்க மர்னஸ் லபுஷேன் அண்ட் மெக்ஸ்வேனி சூப்பராக ஆடினாங்க. நிறைய பாலை லீவ் பண்ணி ஆடி கட்ட வச்சு இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்தியன் பவுலர்ஸ்களும் நீங்கள் தப்பு பண்ணாங்க. இந்தியன் பவுலர்ஸ்கள் நிறையாக்கு மேலே போட்டு அடித்தாங்க. பட் நிறையா பால்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போடாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து பும்ரா கவோஜாவுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓவர் த விக்கெட்டில் வந்தாரதில்ல. திரும்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து தான் கவோஜாவோட விக்கெட் பும்ராவுக்கு கொஞ்சம் லேட்டாக விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மெக்ஸ்வேனிக்கு அந்த கேட்சு பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கீப்பிங்கில் ஒரு பேடான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்களா? ரோஹித் சர்மாவுக்கு வந்த கேட்சை அவர் தடுத்து விட்டார். மெக்ஸ்வேனிக்கு அதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு மெக்ஸ்வேனியும் சூப்பராக நீங்கள் ஆடிக்கிட்டு இருந்தார். அதை சொல்லலை, பும்ரா வந்து எண்டை மாற்றினார். பும்ரா ஒரு 2 ஓவர் சரியாக பண்ணலை தான். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். அர்ஷித் ராணா அதே தான் ஒரு மாதிரி போட்டுட்டு திரும்பி அவரோட அந்த ஸ்பெல்லில் வந்து கடைசி லாஸ்ட் 2 ஓவர் சூப்பராக பவுல் பண்ணிட்டு போனார். சிராஜும் ஒரு மாதிரி லைனல் நிறுத்துக்குள்ளே வந்தார். ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சு பெட்டராகவே பவுல் பண்ணார். ஆனால் ஒரு 2 ஸ்பெல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிராஜோட பாலில் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் இல்லை, இன்னும் மேலே வரல. மிக்ஸ் பண்ணியே போல ஒரு லெங்க்த்லையோ போட்டுட்டு ஒரு மாதிரி மேலே ஒரு பால் போட்டு அப்படின்னு இல்லாமல் வெறுமனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெங்க்த்தில் இல்லாமல் ஒரு மாதிரி ஷார்ட்டாக மட்டும் போட்டுருந்தார். ஷார்ட்டாக லெங்க்த்தோ ஒரு மாதிரி 2 கட்டாத்தனமாக போட்டுக்கிட்டே இருந்தார். பால் ஸ்டெம்புக்கு ரொம்ப அதிகமாக போல. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு போடாமல் ஸ்டெம்புக்கு ரொம்ப கம்மியான பால் மட்டும் போட்டு மித்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் எடுத்துகிட்டு போகணும்னு பண்ணாங்க. அப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு போய் நிறையா பால் திருப்பி உள்ளே கொண்டு வரும்போது அவங்களுக்கு விக்கெட் கிடைச்சிச்சு. ரைட், நீங்கள் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை சொல்லலாம், அஸ்வினோட விக்கெட் சொல்லலாம். பட் ஆனால் இந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பாலும் வெளியில் இருந்தது. பைஸும் நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டே வந்து இந்தியா ஒரு பெர்த்தில் ஜெயிச்சு ஒரு பாசிட்டிவாக வந்தாங்களாங்கிறத தாண்டி பெர்த்தில் ஜெயிச்சிட்டோம் ஆடியில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி சரியாக அப்ளை பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு மாதிரி புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு பக்கம் சூப்பர் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து சொல்லலாம். இன்னொரு பக்கத்துலேருந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பவுலிங் இந்தியா கிட்ட இல்லையோன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அஸ்வினை கடைசியாக தான் கொண்டு வந்தாங்க. அஸ்வினுக்கு அடிபட்டுடுச்சோ அந்த ஸ்டார்க் போட்ட யாழ்கர்னால அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் அப்படின்னாலும், பட் இந்தியன்கள் ரன்களை லீக் பண்ணல. சரி, இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் நீங்கள் பாருங்கள், ரன்களை லீக் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் இப்படி நான் சொல்லலாம். ஆனால் ரன்கள் லீக் பண்ணாதுங்கிறத தாண்டி விக்கெட் அவங்க லீக் பண்ணலையே, ஒரு விக்கெட் தான் போயிருக்குது, இன்னும் 9 விக்கெட் வச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இதுதாங்க இன்னைக்கு இந்தியா வந்து அவ்வளோ சிறப்பாக செயல்படவும் இல்லை. ஜெய்ஸ்வால் சீனதால மட்டும்தான் இன்னைக்கு அக்ரெசிவா ஸ்டார்க் இருந்தாருன்னா இல்ல, பொதுவாக அந்த அக்ரெஷன் இருக்கும். ஆனால் அந்த சீண்டுதலும் ஒரு காரணம். பெர்த் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்க் வந்து பால் போட்டுட்டு ஜெய்ஸ்வால் சொல்லுவார்ல, பால் ஸ்பீடா வரல ஸ்லோவா தான் வருதுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அடிப்பார்ல, அது அப்ப அவருக்கு ஸ்டார்க்கு காதல் விழலையாம். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சுதான். ஒன்னு சொல்லிக்கிறாங்க, கிரிக்கெட்டுங்கிறது ஒரு டீம் கேம். சில டீம்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவருக்கு ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் வந்து நிற்பாங்க. பெர்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கு மட்டும் கிடையாது, அது ஸ்டார்க்கு சொன்னது ஸ்டார்க்குக்கான பிரச்சனையாகவும் இருக்கலாம். பட் பெர்த்ல தோத்தது டீமா தான் தோத்துருக்காங்க, அது டீமுக்கான பிரச்சனை தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறியாக தான் இருந்துருப்பாங்க. ஸ்டார்க்கு ஆல்ரெடி கோவம், என்னடா நம்ம இருக்கும் போதே நம்ம ஊரில் வந்து ஜெயிச்சிட்டாங்களேன்னு ஒரு கோவம். ஜெய்ஸ்வால்ங்கிற சின்ன பையன் இப்படி பேசிட்டானேங்கிறது அவருக்கு ஒரு சின்ன பையன்னா அவர் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அப்படி ஒரு கோவம் கண்டிப்பாக இருக்கலாம், அது வெறியாக இருக்கலாம், அது பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக காட்டணும்னு இருக்கலாம். அதான் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அதை காமிச்சாரு. தென் பேட் கமின்ஸ்க்கு ஸ்காட்டி பாலண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவம் அந்த அக்ரெஷன் இருக்காதா? ஜெய்ஸ்வால் பேசுனது ஒரு காரணம் அப்படின்னா இந்தியா ஜெயிச்சதும் ஒரு காரணம். ஸோ அந்த இந்தியா ஜெயிச்சதும் ஜெய்ஸ்வால் பேசுனதும் அவங்களுக்கு ஒரு கோவத்தையும் அவங்க ட்ரிகரும் ஆக்கியிருக்கலாம். அந்த ட்ரிகர் ஆகிறதுனால தான் ஸோ இப்போ 180க்குள்ள ஆல் அவுட் பண்ணவும் முடியுது. இப்போ அவங்களால ஸ்டெடியாக போயிட்டு இருக்கவும் முடியுது. பாருங்க, வெறியா பேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ ஹர்பஜனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 2007 அந்த மெங்கிகர் இஷ்யூவில் சச்சின் அப்புறம் கும்ப்ளே ஒட்டுமொத்த டீமும் வரலையா? ஸோ அந்த மாதிரி தான் அங்கே ஸ்டார்க்கு ஒன்றுங்கிறத டீமுக்கே அங்கே ஒரு மாதிரி ஒரு அடி விழுந்திருக்கு. அப்படிங்கும் போது ஸோ அதை வந்து வெறும் ஜெய்ஸ்வாலால் மட்டும் கிடையாது, ஜெய்ஸ்வாலும் ஒரு காரணம். பட் ஜெய்ஸ்வால் பேசுறது கொஞ்சம் மாதிரி ஹைலைட்டடாக பேசப்பட்டது, அதனால தான் அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறோம். பட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் இடையில கொஞ்சம் வாய் விட்டுக்கிட்டே இருந்தார் மரணம் லபுஷன் கிட்ட. அப்புறம் இன்னொன்று கவஜா அவர் நாட் குட் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து எப்போ ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வருவார்னு தெரியல, பட் சீக்கிரமே வரணும். ஆனால் பாருங்களேன், 5 மேட்சை ட்ராப் பண்ணாமல் 4வது மேட்சை கரெக்டாக அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா காலி இந்தியாவுக்கு 1. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்காட்டி பாலண்ட் பெரிய துரதிருஷ்டவசாலின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு வந்து கேஎல் ராகுலுக்கு எட்ஜ் இல்லை, ஆனால் அந்த மனுஷன் மாதிரி நடந்து போயிட்டாரு. விக்கெட்டுன்னு அம்பையர் கை தூக்கிட்டாரு, அவ்வளோதான் முடிச்சுன்னு நினைக்கும் போது நோ பால்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்ச், பண்டோட கேட்ச் ஒன்று விட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அம்பையரும் அவுட் கொடுக்க மாட்டாரு, கேப்டன் ரிவ்யூ எடுக்க மாட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட்டும் ஒன்று எல்பிடபிள்யூ போச்சு, அதுவும் கேட்கல. இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அவருக்கு சேட் லைஃபாக ஒரு மாதிரி அன்லக்கியாகவே இருந்துக்கிட்டு இருந்தார். பட் கேஎல் ராகுல் செம்மலக்கி, ஒரே ஓவரில் 2 தடவை தப்பிச்சாரு. பட் ஸ்காட்டி பாலண்ட் எனக்கு முகமது ஷமியாவை கண்ணுக்கு தெரிஞ்சார் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங் ஐயோ சூப்பராக இருந்துச்சு. வந்து ஸ்டார்க்கு டெட்லியாக பவுல் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாக் அவருக்கு மேலே தூக்கி அடிச்சார். ஸ்காட்டி பாலண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்கூப் ஒன்று அடிச்சார், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி புல்லு ஒன்று அடிச்சார், அதுக்கப்புறம் ஒரு இனோவேட்டிவான T20 ஷாட்ஸ் ஒன்று அடிச்சார், அதுக்கப்புறம் கவர்ஸில் ஒரு ஸ்டார்க் ஒன்று அடிச்சார். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங் த ஃபியர்லெஸ், அஞ்சான் இன்ஜன், பயமரியான் அப்படிங்கிற மாதிரி அவரோட பேட்டிங் இருந்துச்சு. ஷர்துல் தாக்கூரை சரியாக இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் இடத்த அவர் ஃபிட் பண்ணிட்டாரு. இன்னும் பவுலிங்கில் மட்டும் நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறது நல்லா பண்ணார். பட் விக்கெட் வேணும்னு ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு மாதிரி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராகவும் இங்கே இருப்பார். டன் ஓகே, இன்னைய நாளோட ரிவ்யூ முடிவடைஞ்சது. இந்தியாவோட பேட்டிங் டிஸ்பிளே புவராக இருந்துச்சு, விக்கெட்டை த்ரோ பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்படலை ஆஸ்திரேலியன்ஸுக்கு, ரொம்ப கஷ்டப்படுத்தவும் இந்தியன் பேட்டர்ஸ். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் பவுலர்ஸை கஷ்டப்பட்டு விட்டுட்டே இருந்தாங்க. அதாவது ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியன்ஸ் கிட்ட கேள்வி கேட்டாங்க, வேர் இஸ் யுவர் டிஃபென்சிவ் டெக்னிக், வேர் இஸ் யுவர் டிஃபென்ஸ், அவ்வளோதானான்னு கேள்வி கேட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியனோட பேட்டர்ஸ் இந்தியன் டீமோட பவுலர்ஸ்கிட்ட கேள்வி கேட்டது என்னன்னா, ஓ அவ்வளோதானா, நாங்கள் டிஃபென்சிவ் கேமுக்கு போனால் நீங்கள் இவ்வளோதானா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அந்த கேள்விக்கு இன்னமும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்தியா, எதுவுமே பண்ணவும் முடியல. பட் ஒரு பக்கம் மெக்ஸ்வேனி லபுஷன் போட்டு உருட்டி பெரட்டி உருண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, புளியோதரையை கட்டிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வரைக்கும் ஆடுவார் நினைக்கிறேன் லபுஷன், பார்ப்போம். ஓவரால் இன்றைய நாள் ஆஸ்திரேலியாவோட ஒரு நாள். ஆடிலைட் டே நைட் டெஸ்ட் மேட்ச்னா அது ஆஸ்திரேலியா தானே. ஓகே டன். இப்போ டே 2வோட ரிவ்யூ வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கேம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா விக்கெட்டை விடணும். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்னது தாங்க, டே நைட் டெஸ்ட் மேட்ச்சில் லபுஷன் புளியோதரையை கட்டிட்டு வந்து படுத்துருவார், 200 ரன் சாலிடாக. டிராவிஸ் ஹெட்னு ஒருத்தர் இருக்கார், பால் நல்லா எழுந்து வரும், படுக்குன்னு ஒன்று, இது ஒயிட் பாலுக்கு சமமான பால் தான், போட்டு அடின்னு வெளுத்து எடுத்துருவார். ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட். ஸ்டீவ் ஸ்மித் எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது, பட் ஆனால் அவரும் லெஜெண்ட் ஆஃப் த கேமில் கிரிக்கெட்டில். ஸோ அவரும் ஒரு மாதிரி ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்ஸ்வேனி வந்து ஸோ அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஓப்பனிங் பிளேஸுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஸோ அவரும் பெருசாக நினைப்பார். சரி ஓகே, ரொம்ப வளவலான்னு பேசல. லபுஷன் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு,
டிராவிஸ் ஹெட் ஸ்மித் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பர் இருக்குது. பட் டிராவிஸ் ஹெட் இங்கே நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸ்டார்க்கு அவர் பெரியவர்னு ஆல்ரெடி டே நைட் டெஸ்ட் மேட்ச்சில் தெரியும், காமிச்சிட்டாரு. நேரத்தில் எனக்கு செகண்ட் இன்னிங்ஸில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டாஸ்க் விக்கெட் 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 எந்தாவது பண்ணிங்கிறத தாண்டி ஒரு மாதிரி ஃபுல்லாக ஷார்ட்டாக லென்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும். எப்படி கில் அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை மிஸ் பண்ணார், கேஎல் ராகுல் அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணார், அந்த மாதிரி அந்த ஒரு பாலை எப்படியாவது மிஸ் பண்ண வச்சு போல்டோ எல்பிடபிள்யூ ஆக்கணும் இந்தியன்ஸுகளை பொறுத்த வரைக்கும். எத்தனை நாள் காலம் வராங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும், பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செஷனில் முதல் ஒரு 10-15-20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அப்போ நடக்கிற அந்த பேட்டில், அப்போ நடக்கிற அந்த ஃபைட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நாளைய நாள் இந்த டெஸ்ட்டோட சில பல முடிவுகளையும் அது முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜஸ்பிரித் பும்ரா, அர்ஷித் ராணா அண்ட் சிராஜ் மூணு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா செயல்பட்டால் மட்டுமே தான் விக்கெட் வரும். அண்ட் அஸ்வினுக்கு பார்ப்போம் நாளைக்கு விக்கெட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப பவுன்ஸ்லாம் ஆகலை. ஒரு மாதிரி போனப்போ பெர்த் டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியன்ஸ் ஸ்டெம்புக்கு மேலே எய்ம் பண்ணாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டெம்புக்கு எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆடில் அதை பண்ணவே கிடையாது. சரி, ஓகே, பார்ப்போம். டே 2 ப்ரீ அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செஷன் விக்கெட் கொடுக்கும். அப்புறம் மிட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் டெஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் ரன்கள் அந்த நேரத்தில் வரும். செஷன் முடியும் போது விக்கெட் அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் பார்ப்போம், ஆஸ்திரேலியா முதல் செஷனை கடந்துட்டாங்கன்னா செகண்ட் செஷனில் ரன்களை பெருவாரியாக அடிச்சுட்டு மூணாவது செஷன் ஒரு மாதிரி டிஃபென்சிவ் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நாளில் குட் பேட் அக்லி மூமெண்ட்டில் ஸ்டார்க்கோட ஃபர்ஸ்ட் பால் வெரி குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எனக்கு வெரி குட்னு சொல்லுவேன். பேட் அப்படின்னா எனக்கு கோலி அந்த பாலை ஏன் விடலாமா வேணாமா, எனக்கு அது ஒரு மாதிரி பேடாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் அக்லி எதுனா சிராஜ் மோரல் செலிப்ரேஷனை முறைச்சது எனக்கு என்னமோ அக்லின்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ என்னோட குட் பேட் அக்லி மூமெண்ட்ஸ்னா இதுதான். உங்களுக்கு குட் பேட் அக்லி மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா அண்ட் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை யூடியூப் கொண்டு பேசியிருக்கோம். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.